எல்லோருக்கும் வணக்கம். இன்னையோட வீடியோல இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு, அதுல நம்மோட டபுள் கலர் கேண்டல் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது மூலியமா நான் பேங்க் நிஃப்டில என்ன ஆப்ஷன் பண்ணியிருக்கேன், ப்ராஃபிட் லாஸா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல இனி என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்கேன், அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் அதையும் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று நான் உங்களுக்கு லைவா என்னோட அக்கௌண்ட்ல நான் ட்ரேட் பண்ணிருக்கேன். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அதையும் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். இது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட். இப்ப பாத்தீங்கன்னா இதுல நம்ம டபுள் கலர் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். இது பாருங்க, நேத்தியோட லாஸ்ட் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ரெட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் பாத்தீங்கன்னா ரெட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் கேண்டில்ல செல் போகல, வெயிட் பண்ணிட்டு செகண்ட் கேண்டில் தான் பாத்தீங்கன்னா செல் போயிருக்கேன். செகண்ட் கேண்டிலும் ரெட் அப்படின்றதுனால கண்டினியூவா நமக்கு ரெண்டு கேண்டில் வந்து ரெட் கலர்ல ஃபார்ம் ஆகிறதுனால செல் ஸ்ட்ராட்டஜி நம்மளுது. க்ளோசிங் பிரைஸ் பாருங்க 38,837 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது இந்த கேண்டில். இந்த கேண்டில் செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு லோ எவ்வளவு எக்ஸ்ட்ரா போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 11 மணிக்குள்ள லோ அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 38,618 போயிருக்கு. ஒரு 220 பாயிண்ட் நமக்கு பாத்தீங்கன்னா டவுன் வந்திருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல நான் செகண்ட் கேண்ட்ல புட் ஆப்ஷன் எடுத்தேன். எனக்கு பாத்தீங்கன்னா 80 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் 2000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துருச்சு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா இன்னைக்கு நான் இன்ட்ராடேக்காக 7 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். பஜ்ஜ் ஃபைனான்ஸ், பாரதி ஏர்டெல், டாடா மோட்டார்ஸ், அதானி போர்ட்ஸ், இந்துஸ்தான் லிவர், பஜாஜ் ஃபின்சர், மாருதி, இந்த 7 ஸ்டாக் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 7 ஸ்டாக்ல எவ்வளவு நமக்கு ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த 7 ஸ்டாக்ல இன்னைக்கு 7 ஸ்டாக்மே நமக்கு எக்ஸிட் ஆயிருக்கு. இன்னைக்கு எடுத்த பாரதி ஏர்டெல் மட்டும் தான் பாத்தீங்கன்னா நமக்கு 1% ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. மத்த 7 ஸ்டாக்மே டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ் வந்திருக்கு. இதுல பஜாஜ் ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5% லாஸ் ஆயிருக்கு. அதானி போஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 1.25% லாஸ் ஆயிருக்கு. டோட்டலா நமக்கு அதே போல டாடா மோட்டார்லயும் ஒரு 1.5% கிட்ட லாஸ் ஆயிருக்கு. டோட்டலா நமக்கு நெட் எம்டிஎம் அப்படின்னு பார்க்கும்போது 6,436 ரூபாய். நான் இந்த ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி இந்த 3.5 மாசத்துல பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் லாஸ். இது போல லாஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில மார்க்கெட் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா வரதான் செய்யும். ஓகே, நமக்கு என்ன லாஸ் வந்தாலும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் என்னவோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ பாத்தீங்கன்னா கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிடலாம். ஒரு சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சார்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றதை விட நம்ம லைவா நம்மளோட அக்கௌண்ட்ல பிராக்டிகலா செஞ்சு காமிக்கும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்ல நான் லைவா ட்ரேடிங் பண்ணி காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். நாம இப்ப பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா நம்ம சார்ட், அதாவது கேண்டில் சார்ட் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கலர் கேண்டில் ஸ்டாக் மெத்தட் கிடையாது. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க போகுது. என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில்ல தான் போக போறோம். இதுக்கு நம்ம இன்னையோட ஃபர்ஸ்ட் கேண்டில் விட்டுருவோம். செகண்ட் கேண்டில் இருந்தா பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் கேண்டில் சார்ட். ஓகே, இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் கேண்டில் விட்டாச்சு. செகண்ட் கேண்டில் என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ பிரேக் ஆயிட்டு க்ளோஸ் ஆகணும். இது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ பாருங்க 38,875 ரூபாய். செகண்ட் கேண்டில் க்ளோஸ் பாத்தீங்கன்னா 38,837 ரூபாய். ஓகே, நமக்கு இங்க க்ளோஸ் ஆகுது கீழே அப்படின்னா நம்ம செல் போகலாம். நமக்கு டார்கெட் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் டார்கெட் வைக்க போறோம். ஓகே, நம்ம இங்க 835 ரூபாயில செல் எடுத்திருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆப்ஷன்ல தாராளமா 100 பாயிண்ட் வந்திருக்கும். இப்ப நமக்கு டார்கெட் வரல அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸிட் பாயிண்ட் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டிலோட ஹைக்கு மேல எந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அதுதான் பாத்தீங்கன்னா எக்ஸிட் பாயிண்டா இருக்க போது. இங்க நமக்கு பாத்தீங்கன்னா டார்கெட் வந்துடுச்சு. சப்போஸ் நமக்கு டார்கெட் வரல அப்படின்னாக்கா இங்க பாருங்க இந்த கேண்டில், அதாவது பாத்தீங்கன்னா 11:15 மணியோட கேண்டில், இதுதான் பாத்தீங்கன்னா முன்னையோட கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆகுது. இதுதான் பாத்தீங்கன்னா எக்ஸிட் பாயிண்டா இருக்க போது. ஆக்சுவலா நான் இன்னைக்கு என்ன ட்ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜில சோ நான் இங்கெல்லாம் எதுவுமே எடுக்கல. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகலாம் அப்படின்ற ஐடியாவில இருந்தேன். சோ ஆர்டர் 11 மணிக்கு ஆர்டர்ல பிளேஸ் பண்ணிட்டு லாஸ்டா பாத்தீங்கன்னா 11:30 மணிக்கு தான் பாத்தீங்கன்னா நான் ஆர்டர் எடுத்தேன். எனக்கு கரெக்டா ஷார்ப்பா 11:30 மணிக்கு பாத்தீங்கன்னா இங்க பை ட்ரெண்ட் வருது. நான் இங்க பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் எடுத்து சோ 100 பாயிண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தாராளமா புக் பண்ணிட்டேன். இதை நாம அக்கௌண்ட்ல பாக்கலாம். இந்த அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 4 ட்ரேட் நடந்திருக்கு.
இந்த 4 ட்ரேட்ல பாத்தீங்கன்னாக்கா மத்த 3 ட்ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டெஸ்டிங்காக தான். நான் இப்ப இந்த சொன்ன ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னாக்கா இந்த கால் ஆப்ஷன், அதாவது பாத்தீங்கன்னா 38,500 கால் எடுத்திருக்கேன் கரெக்டா 11:30 மணிக்கு 522 ரூபாய் 90 காசு பை பண்ணியாச்சு. டார்கெட் பாருங்க 100 பாயிண்ட் வச்சா 2,499 கிட்ட 2,500 ரூபாய் கிட்ட நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. இந்த 3 ட்ரேட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த 500 ரூபாய் பிரைஸ் இருக்கிற ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்றதுக்கும் இந்த 100 ரூபாய் இல்ல 400 ரூபாய்ல செலக்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு டிஃபர் ஆகுது, மூவ்மெண்ட் எவ்வளவு டிஃபர் ஆகுது அப்படின்றதுக்காக டெஸ்ட் பண்றதுக்காக அந்த 3 ஸ்டாக் எடுத்திருக்கேன் நான். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல இதுதான் பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராட்டஜி. இதுல இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா நான் பிளான் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரிலே பாத்தீங்கன்னா டார்கெட் 100 பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா அன்னையோட அந்த ட்ரேட் ஓவர். அப்படி இல்லைனாலும் 50 பாயிண்ட் ப்ராஃபிட்ல நம்ம எக்ஸிட் ஆகுறோம் அப்படின்னாலும் ஓகே அன்னையோட முடிச்சுக்கலாம். இல்ல நம்ம லாஸ்ட்ல புக் பண்றோம் அப்படின்னாக்கா இன்னும் ஒரு ட்ரேடை நம்ம எடுக்க போறோம். இன்னும் ஒரு ட்ரேட் எடுத்து அதை ரெக்கவர் பண்ண முடியுதான்னு பார்க்க போறோம். அது ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா ஓகே டன். அப்படி ரெக்கவர் ஆகல மைனஸ்ல முடியுதுனாலும் செகண்ட் ட்ரேடோட நம்ம முடிச்சுக்க போறோம். சோ இதுதான் பாத்தீங்கன்னாக்கா பிளான். இன்னொரு பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் பாத்தீங்கன்னாக்கா இந்த பேங்க் நிஃப்டி ஆப்ஷனுக்கும் நெக்ஸ்ட் இண்டிவிஜுவலா ஈக்விட்டில ஒரே ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்திருக்கேன். சோ அதுவும் பாத்தீங்கன்னாக்கா இன்னையோட அக்கௌண்ட்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நான் பட்ஜெட் ஃபைனான்ஸ்ல அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓகே பாக்குறது இல்ல, செகண்ட் கேண்டில் லோக்கு கீழே க்ளோஸ் ஆகல. அதே போல தேர்ட் கேண்டில் பாருங்க செகண்ட் கேண்டிலோட லோக்கு கீழே க்ளோஸ் ஆகுது. நான் இங்க செல் பண்ணிருக்கேன் 7,361 ரூபாய்க்கு. ஸோ இதுல நான் 1% டார்கெட் வச்சேன். தாராளமா ஃபர்ஸ்ட்லயே டார்கெட் முடிஞ்சிருச்சு. எனக்கு டார்கெட் வரல அப்படின்னாலும் எங்க எக்ஸிட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கிரீன் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த கிரீன் கேண்டிலோட ஹை பாத்தீங்கன்னாக்கா 7,213. இங்க அடுத்த கேண்டில் க்ளோஸ் பாருங்க 7,213.30. இங்க தான் பாத்தீங்கன்னா நான் எக்ஸிட் ஆயிருப்பேன். ஓகே இன்னையோட ட்ரேட் ஓவர். இதுல என்ன ட்ரேட் பண்ணிருக்கேன், என்ன ப்ராஃபிட் பாத்துக்கலாம். பட்ஜெட் ஃபைனான்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பண்ண ட்ரேடு ஆக்சுவலா வேல்யூ பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வேல்யூ பண்ணிருக்கேன். செல் பிரைஸ் பாருங்க 7,360, பை பிரைஸ் பாருங்க 7,285. இதுல ப்ராஃபிட் அப்படின்னு போது பாத்தீங்கன்னா 2,100 ரூபாய். நான் பேங்க் நிஃப்டிக்கு ஆப்ஷன்ல என்ன பிளான் பண்ணிருக்கணும் சேம் பிளான் தான். அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல 1% இல்ல நமக்கு ஒரு 1/2% ப்ராஃபிட் வந்தாலும் அந்த ட்ரேட் ஓவர். அப்படி இல்ல அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ட்ரேட் எடுத்து அதை ரெக்கவர் பண்ண முடியுமான்னு பார்க்க போறோம். ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்ல லாஸ் வருதுனாலும் 2 என்ட்ரியோட பாத்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட போறோம். ஸ்ட்ராட்டஜின்றது பாத்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது, இது போல பல இருக்கு. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்ல லைவா நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி காட்டுறேன். சோ இது பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெகுலரா என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம ட்ரேடிங் சம்பந்தமா எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் இமிடியேட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ண நான் தயார். ஓகே பாய்.